இப்பொழுது எப்படியாவது அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தை சீர்குலைத்து விட வேண்டும் என்பதில் இஸ்ரேல் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு மோதல் போக்கு ஆரம்பித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேலிய ஊடகங்கள் முழுவதுமாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பையும் துணை அதிபராக இருக்கிற ஜேடி வான்ஸையும் சாதாரண பாஷையில் சொல்றதா இருந்தா கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன்னு. ஈரான் மிக தெளிவாக இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பிளவுபடுத்துகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணை பிரியாத கூட்டாளிகள், வரலாற்று நடிகளும். ஆனா இந்த லெபனான் வார நிறுத்த முடியாது என்று இஸ்ரேல் சொல்லுவது எதிர்வருகிற தேர்தலை கணக்கில் கொண்டு லெபனான் வார நிறுத்தணும்னு அமெரிக்கா சொல்லுவது அமெரிக்காவில் வர இருக்கிற தேர்தல்களை கருத்தில் கொண்டு. ரெண்டு பேருக்குமே தேர்தல் முக்கியமாக இருக்கிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள அனைத்து விதிகளும் ஈரானுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது என்பதை வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கிறார் மசூத் பெசக்ஷியன். இந்த பேச்சுவார்த்தைகளின் சாதனைகளே இதை வெளிப்படையாக தெரியப்படுத்துகிறது என்று சொல்லியும் அவர் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். லெபனான்ல யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர்றதுல அதுக்குரிய முயற்சிகள்ல ரொம்ப முன்னேறிக்கிட்டு வர்றோம் என்று சொல்லக்கூடிய ஜேடி வான்ஸ் அவங்க மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, முழுமையான ஒரு யுத்த நிறுத்தத்தை மத்திய கிழக்குல கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், குழப்பமாகத்தான் இருக்கும். ஆனா வேற வழியில நம்ம பண்ணித்தான் ஆகணும் என்று சொல்லக்கூடியவரே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய யுத்தம் ஈரான்ல முடிவுறுகிற நிலையை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திலும் தோல்வி, லெபனானிலும் தோல்வி, ஈரானிலும் தோல்வி என்கிற நிலையில் இப்பொழுது எப்படியாவது அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தை சீர்குலைத்து விட வேண்டும் என்பதில் இஸ்ரேல் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு மோதல் போக்கு ஆரம்பித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேலிய ஊடகங்கள் முழுவதுமாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பையும் துணை அதிபராக இருக்கிற ஜேடி வான்ஸையும் சாதாரண பாஷையில் சொல்றதா இருந்தா கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன்னு அந்த அளவுக்கு கடுமையாக திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு காலமாக உங்களை நம்பினோம், கைவிட்டுட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க என்கிற வார்த்தைகள் தற்பொழுது இஸ்ரேலுக்குள்ள ரொம்ப அதிகமாக பேசப்படுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஏன்னா அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சு 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 வாழ்நாள் முழுவதுமே பழக்கப்பட்டவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்கு ஒரு துரோகம் ஏற்படும் போதுதான் அந்த துரோகத்தினுடைய வழி தெரியும். அது மாதிரி இவ்வளவு காலமாக அடுத்தவர்களுக்கு, அரபு நாடுகளுக்கு, காசாவுக்கு, லெபனானுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லோருக்குமே துரோகம் செய்த யூதர்களுக்கு, ஜியோனிஸ்டுகளுக்கு, இஸ்ரேலியர்களுக்கு முதல் தடவையாக அமெரிக்கா துரோகம் இழைத்திருக்கிறது. எனவே அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் இன்னலுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைய தினம் தற்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்படுகிற நேரத்தில் சுவிட்சர்லாந்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. அதனுடைய தகவல்களை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள ஒரு முக்கியமான கருத்து கணிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜெருசலம்ல செயல்படக்கூடிய ஹீப்ரு பல்கலைக்கழகம் அகாம் நிறுவனத்தோடு இணைந்து ஒரு கருத்து கணிப்பீட்டை மக்களுக்கு மத்தியிலே செய்திருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பீடு என்னன்னு கேட்டா, ஈரானுடனான யுத்தத்தில் ஜெயித்தது யார், வென்றது யார் என்பதுதான் இஸ்ரேலிய யூதர்களிடத்தில் ஜெருசலம் ஹீப்ரு பல்கலைக்கழகமும் அகாம் நிறுவனமும் மேற்கொண்ட கருத்து கணிப்பாக இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பிலே மிக தெளிவாக ஈரானுடைய யுத்தத்தில் ஈரான் ஜெயித்து விட்டது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலியர்களே கருத்து சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. போரினாலும் அதை தொடர்ந்து அமெரிக்காவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திலும் ஈரான் மேலும் வலுப்பெற்றிருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலியர்களில் அதிகமானவர்கள் நம்புகிறார்கள் என்று சொல்லுகிறது கருத்து கணிப்பு. அதை தாண்டி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பில் ஜூன் 17 முதல் 20ஆம் தேதி வரைக்கும் மக்களுக்கு மத்தியிலே கருத்துக்களை கேட்டிருக்கிறது இந்த குறித்த பல்கலைக்கழகமும் நிறுவனமும். அந்த அடிப்படையில் கணக்கெடுப்பு பிரகாரம் பங்கேற்றவர்கள்
82.1% பேர் இந்த யுத்தத்தில் ஈரான் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். 82.9% பேர் இஸ்ரேலுடைய நீண்ட கால பாதுகாப்பு பலவீனம் அடைந்திருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறார்கள். ரெண்டுமே ஈரானுக்கு சாதகமானதான். ஈரான் ஜெயிச்சிருக்குது, அதே போன்று இஸ்ரேலுடைய பாதுகாப்பு பலவீனப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த இரண்டுமே ஈரானுடைய வெற்றியை பறைசாற்றுகிறது மட்டுமல்லாம பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய தேர்தல் தளமாக இருக்கக்கூடிய வலதுசாரி அணியை ஆதரிக்கும் வாக்காளர்களுக்கு இடையே கருத்து கேட்கப்பட்ட நேரத்தில் 93.1% பேர் ஈரான் வென்றதாக நம்பியதாக இந்த கருத்து கணிப்பீடு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் என்கிற அடிப்படையில் பார்த்தா 92% பேர் இந்த போர்ல ஈரான் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய கட்சி இருக்குதுல்ல, அவங்க வலதுசாரியா இருக்கிறாங்க. அந்த வலதுசாரி கட்சியை சேர்ந்தவர்களிடத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பீடு பிரகாரம் அதுல 1% கூட 93% பேரு ஆமா இஸ்ரேல் தோத்துருச்சு, ஈரான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். உலகமே இன்றைக்கு எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அதை யூதர்களும் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே யுத்தத்தில் மிக தெளிவாக ஈரான் ஜெயித்திருக்கிறது, பேச்சுவார்த்தையிலும் ஈரான் ஜெயித்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் தற்போது நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளை மிக துல்லியமாக கவனிக்கும் போது ஒரு முக்கியமான செய்தி வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நிறைய ஆய்வாளர்கள் இது தொடர்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது. அது என்னன்னா, தற்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தமும் நடந்து முடிந்திருக்கிறது. தற்போது டெக்னிக்கல் ரீதியிலான பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தொடர்ந்து ஈரான் லெபனான் வார் தொடர்பாக அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவும் லெபனான்ல இஸ்ரேல் சண்டை பிடிக்க கூடாது, நீங்க விட்ரா ஆகணும், பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இது தொடர்பாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸ் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஈரான் மிக தெளிவாக இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பிளவுபடுத்துகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணை பிரியாத கூட்டாளிகள், வரலாற்று நடிகளும். ஆனா இந்த லெபனான் வார நிறுத்த முடியாது என்று இஸ்ரேல் சொல்லுவது எதிர்வருகிற தேர்தலை கணக்கில் கொண்டு லெபனான் வார நிறுத்தணும்னு அமெரிக்கா சொல்லுவது அமெரிக்காவில் வர இருக்கிற தேர்தல்களை கருத்தில் கொண்டு. ரெண்டு பேருக்குமே தேர்தல் முக்கியமாக இருக்கிறது. எனவேதான் தற்போது இந்த அழுத்தத்தை அமெரிக்கா கொடுக்கிறது. இதனால இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பரந்துபட்ட பிளவு ஏற்பட்டு கொண்டே வருகிறது. இது எங்கு போய் முடியும் என்கிற கேள்விகளும் இருக்கக்கூடிய சூழல்ல தான் இவ்வளவு காலமாக இஸ்ரேல் தான் இது போன்ற சூழ்ச்சிகளை பண்ணும். ஆனா இப்ப அந்த சூழ்ச்சிகளை ஈரான் பண்ணி கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். அமெரிக்காவினுடைய நட்பை விட்டு இஸ்ரேலை தூரமாக்குகிற வேலையை ஈரான் கனகச்சிதமாக லெபனானுடைய விவகாரத்தில் செய்கிறது. லெபனானில் சமாதானம் வர வேண்டும், தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு தேவை ஈரானுக்கு இருந்தாலும் அதை தாண்டிய இன்னொரு தேவை என்னன்னு கேட்டால் அந்த அழுத்தத்தை கொடுப்பதினூடாக இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பிளவுபடுத்த வேண்டும். அதை அவர்கள் கனகச்சிதமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாள் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அதே போன்று அமெரிக்காவோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் தொடர்பாக புதிய சில செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார். அதிலே அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவோடு நடத்தப்படுகிற பேச்சுவார்த்தைகள் அதே போன்று போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக தற்போது ஈரானுடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட 29 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்குண்டான சொத்துக்கள் உலக அளவில் முடக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 6 பில்லியன் சொத்துக்கள் கத்தர்ல முடக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்குரிய சொத்து கத்தர்ல இருக்குது. அதுல 6 பில்லியன் சொத்துக்கள் அது முடக்கப்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக கத்தர் வழியாக விடுவிப்பதாக அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே யுஏஇல இருக்கக்கூடிய துபாயில் இருக்கக்கூடிய 10 பில்லியனை நாங்கள் விடுவிக்கிறோம் சொல்லி யுஏஇ அறிவிச்சிட்டாங்க. இப்பொழுது கத்தரில் இருக்கக்கூடிய 6 பில்லியனையும் விடுவிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு என்கிற செய்திகளை மசூத் பெசக்ஷியன் அவர்கள் மிக தெளிவாக இன்றைக்கு வெளிப்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள அனைத்து விதிகளும்
ஈரானுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது என்பதை வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கிறார் மசூத் பெசக்ஷியன். இந்த பேச்சுவார்த்தைகளின் சாதனைகளே இதை வெளிப்படையாக தெரியப்படுத்துகிறது என்று சொல்லியும் அவர் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நீங்க பேச்சுவார்த்தையை பார்த்தீங்கன்னாலே நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம்ங்கிறது உலகத்துக்கே தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய மசூத் பெசக்ஷியன் அவர்கள் பல விஷயங்களை செய்வதற்கு எங்களுக்கு ஆரம்பத்தில் தடை விதித்திருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமீபத்திய பேச்சுவார்த்தைகள் சமீபத்திய நடவடிக்கைகள் மூலமாக அந்த எல்லா தடைகளையும் நாட்டு மக்களுக்காகவும் தேச நலனுக்காகவும் முற்றுமுழுதாக நீக்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன். அதில் உள்ள ஒரு வடிவம் தான் கத்தரில் இருக்கக்கூடிய 6 பில்லியன் நிதிகளும் மீண்டும் ஈரானுக்கு கையளிக்கப்படும் என்று சொல்லப்படக்கூடிய செய்தி. அதை தாண்டி சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளால் முதலில் அதிருப்தி அடையக்கூடியவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தான் என்று சொல்லியும் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் போகிற போக்கில் ஒரு கிண்டல் மொழியில வார்த்தைகளை வீசக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். என்னன்னா உண்மையும் அதுதான். ஏன்னா அமெரிக்காவும் ஈரானும் ஒப்பந்தம் செய்கிறதுனால ரொம்ப டென்ஷன் ஆகி தூக்கம் இழந்து வாழ்க்கையே வெறுத்து போய் தற்கொலை பண்ணுகிற லெவலுக்கு போனால் கூட சந்தேகப்படுறதுக்கு இல்லைங்கிற சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தான். ஏன்னா நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று. ஈரானை அடிச்சு நொறுக்கி வெண்டுட்டோம்னு சொல்லி காட்டி நாம தான் மத்திய கிழக்கிற வல்லரசுன்னு சொல்லி சாகிற வரைக்கும் நான் இஸ்ரேலில் பிரதமராக இருக்க முடியும், புகழ் அப்படி ஓங்கும்னு நினச்சா எல்லாமே கீழே போட்டு மிதித்து நாசமாகி கடைசியில் அமெரிக்க அதிபரோடையே சண்டை பிடிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளி விட்டாங்கிறது திட்ட தெளிவாக தெரியும் போது இப்ப இந்த ஒப்பந்தத்தை நாங்க செய்யறதுனால ரொம்ப கடுப்பாகி இருக்கிறவரு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தான் அப்படின்னு சொல்றவரு எங்கள்கிட்ட அமெரிக்கா கேட்டது என்னன்னு கேட்டா அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு நாங்க அணுகுண்டு செய்யக்கூடாதுங்கிறது. இதைத்தான் நாங்கள் பல ஆண்டுகளாக சொல்லி வர்றோம். நாங்கள் அணுகுண்டு செய்யலடான்னு சொல்லி வர்றோம். எங்களுடைய மரணித்த தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி என்று சொல்லி ஹாமனியை சொல்லி காட்டி என்ன சொல்கிறாருன்னா அவருடைய மார்க்க தீர்ப்பு ஃபத்வாவே என்னன்னு கேட்டால் அணுகுண்டு நம்ம செய்யக்கூடாதுங்கிறது தான். நாங்கள் அதை மார்க்க தீர்ப்பாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய சண்டையை நடத்திட்டு நாங்கள் அணுகுண்டு வச்சிருக்கிறோம்னு சொல்லி சண்டையை பிடிச்சாங்க. சண்டையை பிடிச்சிட்டு திருப்பி வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் விட்டு தர்றோம், நீங்கள் அணுகுண்டு செய்யக்கூடாது, அதை எழுதி தாங்கன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் கேட்டாரு. நாங்க தான் அணுகுண்டு செய்ய மாட்டோம்னு நிலைப்பாட்டில் இருக்கிறோமே, அதனால அசால்ட்டா நாங்க எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த செய்திகளை ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நாங்க நிலைப்பாடே செய்ய மாட்டோம்னு இருக்கும்போது எழுதி கேட்டாங்க, எழுதி கொடுத்துட்டோம், வேலை முடிஞ்சு அப்படின்ட்டாங்க. அத்தோட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு அப்படிங்கிற செய்திகள் அவர் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம தற்போது சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிற இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற தருணத்தில் 80 நிமிட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒரு இடைவெளி விடப்பட்டிருக்கிறது உள்கலந்துரையாடல்களுக்காக. ரெண்டு தரப்பும் இருந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. வந்திருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் இருக்கிறார். அவருக்கு வலது பக்கத்தில் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இருக்கிறார். அதற்கு பிறகு மற்றவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று இடது பக்கமாக கத்தருடைய பிரதமரும் அதே போன்று வெளிவிவகார அமைச்சரும் இருக்கிறார். அதே போன்று அடுத்தடுத்த கட்டங்களில் பாகிஸ்தானுடைய மற்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நேருக்கு நேராக அடுத்த பக்கம் பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை குழு இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ரெண்டு தரப்பும் பேசிவிட்டு உள்ளுக்குள்ள முடிவெடுக்கணும்ல, இந்த விஷயம் உங்க நிலைப்பாடு என்ன, எங்க நிலைப்பாடு என்ன, கொஞ்சம் நீங்க பேசிட்டு வந்துடுறோம் அப்படின்னு உள்கலந்துரையாடல் பண்ணுவதற்காக தற்போது இடைவெளி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதுக்கு முன்னாடி அமெரிக்கா அதிகாரிகளோடு புகைப்படம் எடுப்பதை ஈரானிய தூதுக்குழு தவிர்த்து கொண்டு விட்டது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவோடு கை கொடுக்கிறது, கை குலுக்கிட்டு அப்படியே போய் உட்கார்ந்து மீடியாக்களை சந்திச்சு பேசுறது, மீடியாக்களுக்கு பேசிட்டு அதுக்கு பிறகு போட்டோ குரூப் போட்டோ எடுத்துக்கிறது என்கிற ஒரு சிஸ்டத்தை அமெரிக்கா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க சுவிட்சர்லாந்தில். இந்த 3 விஷயத்துக்குமே ஈரான் முடியாதுன்ட்டாங்க. நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி அதில் உண்மையிலே ரெண்டு தரப்பும் சக்சஸ் ஆனோம்னு சொன்னால் அப்போ கை குலுக்கிக்கிடுவோம், குரூப் போட்டோ பிடிச்சிக்கிடுவோம், மீடியாவை சந்திச்சுக்கிடுவோம், அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஜேடி வான்ஸ் என்ன பண்ணார்னா அவர் தனியாக வந்து நின்று மீடியாவுக்கு பேசினார். அதுக்கு பிறகு அவர் தனியாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டார். எல்லாம் தனித்தனியாக பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் இன்றைக்கு அவர்கள் வரும்போதே ஈரானியர்கள் நடந்து கொண்ட ஒரு முக்கியமான முறை. அது சரியான முறையும் கூட.
ஏன்னா பேச்சுவார்த்தையில் சக்ஸஸ் ஆகிட்டோம்னா தானே நம்மளோட கைகுலுக்கி சூப்பர் நாங்கள் நண்பர்களாக இருப்போம்னு சொல்லணும். பேச்சுவார்த்தையே முடியாமல் ஃபோட்டோ ஷூட் பண்ணி என்னத்தை பண்ண, கடைசியில் செய்ய வேண்டியதை ஃபஸ்ட்டுக்கு ஏண்டா வச்சங்கிற விதமாக அவங்க முடியாதுன்ட்டாங்க. இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வருகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. முகமது பாகர் ஹலீபாப் அவர்கள் வருகிறார்கள். அதே போன்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்களும் பேச்சுவார்த்தையிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நிலையில் சுவிட்சர்லாந்தில் நடைபெறுகிற இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு மேலதிகமாக யார் யாரெல்லாம் ஈரான் தரப்பால் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, தூதுக்குழுவில் ஈரானுடைய தலைமை பேச்சாளராக முகமது பாகர் ஹலீபாப், இவர் தான் ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர், ஸ்பீக்கராக இருக்கிறார். அவர் தான் தலைமை தாங்குகிறார். நீண்ட காலமாக ஈரானுடைய புரட்சிகர பாதுகாப்பு படைப்பிரிவு IRGC-னுடைய விமானப்படை தளபதியாக செயல்பட்டவர் இவர். அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே இராணுவத்தோட சம்பந்தப்பட்டவங்களாகத்தான் இருப்பாங்க. எந்த அரபு நாட்டிலையும் இப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க தான் இராணுவத்தில் இருந்து அரசியலுக்குள்ள வந்தவங்களாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு இஸ்ரேல் மாதிரி ஒரு நாட்டை ஈஸியாக எதிர்கொள்ள முடிகிறது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அவங்களுக்கு ஆல்ரெடி இராணுவத்தை பற்றிய தெளிவுகள் இருக்கிறது. அதே மாதிரி பிறகு அவர் என்ன செய்கிறார்னா, ஈரானுடைய போலீஸ் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். 2005 முதல் 2017 வரைக்கும் தலைநகர் தெஹரானுடைய மேயராக செயல்பட்டிருந்தார் முகமது பாகர் ஹலீபாப். அதற்கு பிறகு 2020 முதலாக நாடாளுமன்ற சபாநாயகராக பதவியேற்று அதை சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருகிறார். இரண்டாவதாக தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் இருக்கிறார்கள். அவரும் இந்த பேச்சுவார்த்தையிலே பங்கெடுத்திருக்கிறார். அப்பாஸ் அராக்சியை பொறுத்தவரையில் நாட்டினுடைய இரண்டாவது மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர், மிகச்சிறந்த அரசியல்வாதியாகவும் பேச்சுவார்த்தையாளராகவும் கணிக்கப்படுகிற ஒருவராக இருக்கிறார் அப்பாஸ் அராக்சி. அது மட்டுமல்லாமல் உச்ச தலைவராக இருக்கிற ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனியினுடைய ரொம்ப நெருக்கத்துக்குரியவராகவும் இவர் அறியப்படுகிறார். அதே போன்று அலி பக்ரியும் பேச்சுவார்த்தைகளை பங்கெடுத்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக ஈரானுடைய அணுசக்தி விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட மிக முக்கியமான ஒரு நபர். 2021 மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய ஆட்சி காலத்தில், ரைசி 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் மரணிக்கிறார். 2001 இருந்து அவர் ஆட்சியில் இருக்கிறார். ரைசியினுடைய ஆட்சியில் அந்த நேரத்தில் பல மீட்டிங்குகளில் பேச்சாளராக கலந்து கொண்டவர் தான் அலி பக்ரி அவர்கள். இவரே ஒரு முக்கியமான பேச்சாளர். காரணம் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே இப்ராஹிம் ரைசியினுடைய பயணத்தில் மரணிச்சதுல அப்துல்லாஹியன் மரணிச்சிட்டாரு. அவர் மிகச்சிறந்த ஒரு சமாதான பேச்சாளர், பல மீட்டிங்குகளை லாபகமாக அட்டன் பண்ணக்கூடியவர். அவர் தான் இதுக்கு முன்னாடியும் பல அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் தலைமை தாங்கி இருந்தார். அவரோட எப்பொழுதுமே இருந்தவர் தான் அப்பாஸ் அராக்சி, தற்போதைய ஃபாரின் மினிஸ்டர். எனவே இந்த பேச்சுவார்த்தையில் மிக தெளிவான பேச்சுவார்த்தை அனுபவம் உள்ள ஃபாரின் மினிஸ்டராக அப்பாஸ் அராக்சி இருக்கிறார். அதே போன்று அலி பக்ரி அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். அதற்கு மேலதிகமாக முகமது பாகர் ஹலீபாப் இருக்கிறார். அதை தாண்டி ஈரானுடைய மத்திய வங்கியின் ஆளுநராக செயல்படக்கூடிய அப்துல் நாசர் ஹம்மாதியும் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று ஈரானுடைய எண்ணெய் வளத்துறை துணை அமைச்சராக செயல்படுகிற ஹமீத் பூட்ரூமும் கலந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த வரிசையில் நீங்க பார்த்தீங்கன்னா, ராஜதந்திரம், தேசிய பாதுகாப்பு, பொருளாதார தடை நீக்கம், அதே போன்று வங்கித்துறை, எரிசக்தி, எல்லா துறை சார்ந்த நிபுணத்துவம் கொண்டவர்களும் இந்த பேச்சுவார்த்தைகளிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் கைகுலுக்கிறதுக்கு முடியாது, போட்டோ பிடிக்கவும் முடியாது, மீடியாவில் இப்போ உட்கார முடியாது, முடிச்சுட்டு உட்காருவோம் சொல்லி ஈரான் சொன்னதோட அமெரிக்காவினுடைய துணை அதிபர் மீடியாக்களை வந்து பேசினார். பேசும்போது அவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், முழுமையான பிராந்திய போர் நிறுத்தத்துக்கு ட்ரம்ப் உறுதியோடு இருக்கிறார். இனி யுத்த நிறுத்தம் தான், அதுக்கு ட்ரம்ப் ரெடியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. லெபனான்ல யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர்றதுல அதுக்குரிய முயற்சிகள்ல ரொம்ப முன்னேறிக்கிட்டு வர்றோம் என்று சொல்லக்கூடிய ஜேடி வான்ஸ் அவங்க மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, முழுமையான ஒரு யுத்த நிறுத்தத்தை மத்திய கிழக்குல கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், குழப்பமாகத்தான் இருக்கும். ஆனால் வேற வழியில் நம்ம பண்ணித்தான் ஆகணும் என்று சொல்லக்கூடியவரே, தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளில் எல்லா கருத்து வேறுபாடுகளையும் ஒரே அடியில் நீக்கிற முடியாது. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரே அடியில் எல்லாமே முடிஞ்சிராதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோங்க. ஆனால் வரலாற்றில் முதல் தடவையாக ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்பதே வெற்றிக்குரியதான் இருக்கார். அது உண்மையும் கூட. ரெண்டு தரப்பும் பேச்சுவார்த்தைக்கு உட்கார்ந்ததே ஒரு முக்கியமான ஒரு பணியாக இருக்கக்கூடிய சூழலில் தான் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது. நேற்றே மீண்டும் மூடிட்டாங்க. அதனால சந்தைகள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா, மத்திய கிழக்கை எடுத்துக்கிட்டால் சவுதி அரேபியாவுடைய முக்கிய குறியீடு 0.4% சரிந்திருக்கிறது. அதே போன்று சவுதி அரேபியாவுடைய மைனிங் கம்பெனி
2% சரிந்திருக்கிறது. அதே போன்று சொத்துக்களின் அடிப்படையில் நாட்டினுடைய மிகப்பெரிய கடன் வழங்குனராக செயல்படக்கூடிய சவுதி நேஷனல் வங்கி 0.6 என்கிற சதவிகிதத்துக்கு சரிவை சந்தித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கத்தரில் இருக்கக்கூடிய வளைகுடாவினுடைய மிகப்பெரிய கடன் வழங்குனராக இருக்கக்கூடிய கத்தர் நேஷனல் பேங்க் 0.8% டோட்டலாக கீழே விழுந்திருக்கிறது. குறியீடு 0.3% குறைவடைந்திருக்கிறது. அதே போன்று வளைகுடாவுக்கு வெளியில ஈஜிப்டினுடைய ப்ளூ சிப் குறியீடு 0.1 என்கிற அளவுக்கு சதவிகிதம் அளவுக்கு குறைந்திருக்கிறது. இதுவெல்லாமே நேற்று சந்தை பெரிய உச்சத்தை தொட்டிருந்தது. உடனே ஹார்முஸை மூன்றோம் சொன்னதோட இந்த நிலை உருவாகி இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் லெபனான்ல மீண்டும் தேவைப்பட்டால் சண்டையிடுவதற்கு எங்களுடைய படைகள் தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ராணுவ தளபதி இயால் ஜமீர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களோடு மோதுறதுக்கு நம்ம எனி டைம் தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நீங்கள் தயாராக இருக்கிறீங்களோ இல்லையோ நாங்கள் ரொம்ப தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே லெபனான் மீதான யுத்தத்தை நிறுத்துவது என்பது இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. ஆனால் லெபனான் யுத்தத்தை நிறுத்திட்டாலே பெஞ்சமின் நெத்தன்யாஹு காலி என்று சொல்லி அர்த்தம். அதனால தான் அதை சீர்குலைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்கிற சூழலில் தான் சற்று நேரத்துக்கு முன்பதாக UKMTO என்கிற ஐக்கிய ராச்சியத்தினுடைய கடல்சார் ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் யமனுடைய கடல் பரப்பில் ஒரு பாரிய எண்ணெய் டேங்கருக்கு தாக்குதல் நடத்தி கைப்பற்றுவதற்கு முனைந்த ஒரு போட்டில் போன 6 பேர் அவர்களை கப்பலில் இருந்த பாதுகாப்பு படை அவர்களோடு சண்டையிட்டு கப்பலை மீட்டிருக்கிறது. அவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். தற்போது கப்பல் பாதுகாப்பான துறைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. இது ஹவுதிஸோ அல்லது வேறு யாருமோ செய்த ஒரு வேலை அல்ல. இது சோமாலிய கடற்கொள்ளையர்கள் செய்கிற பணி என்று சொல்லியும் இன்றைக்கு செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். சுவிட்சர்லாந்தினுடைய பேச்சுவார்த்தைகள் என்ன விதத்தில் நடைபெறுகிறது, எப்படி முடிவுக்கு வரப்போகிறது என்பதை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான மேலதிகமாக உடனடியான செய்திகளை உங்களுக்கு தனியான வீடியோக்களாக பகிர இருக்கிற அதே நேரம் ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெல்ல வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற்று தனி நாடாக உருவாக வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.